சுதந்திர இந்தியாவில் இதுவரை நடைபெற்ற ஒவ்வொரு மக்களவைத் தேர்தலிலும் முக்கியத்துவம் பெற்றதாக ஒரு சம்பவம் அரங்கேறும். அவ்வாறு முக்கியத்துவம் பெற்ற சம்பவங்களை தற்போது பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலில் முக்கியத்துவம் பெற்ற ஒவ்வொரு சம்பவமும் வரலாற்று சிறப்புமிக்கதாகவோ, அரசியல் மாற்றத்திற்கு காரணமானதாகவோ, சாதனையின் அடையாளமாகவோ தற்போது வரை இருந்து வருகின்றன. அவ்வாறு முக்கியத்துவம் பெற்ற சம்பவங்களின் தொகுப்பின் இரண்டாம் பகுதியை இங்கு காணலாம். 1989 நடைபெற்ற 9வது மக்களவைத் தேர்தலில் போவஸ் ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக காங்கிரஸ் கட்சி அதிக எண்ணிக்கையுடன் வெற்றி பெற்றாலும் தனிப்பெரும்பான்மை பெறவில்லை. இந்நிலையில் VP சிங் தலைமையில் தேசிய முன்னணி கூட்டணி ஆட்சி அமைந்தது. பிரதமராக இருந்த ஒருவர் எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்ததை முதலில் இந்திய மக்களவை கண்டது இந்த தேர்தலில்தான். மேலும் முதலில் இந்தியாவில் அமைந்த கூட்டணி ஆட்சிக்கு வழிகோலிய வரலாற்று முக்கியத்துவம் இந்த மக்களவைத் தேர்தலுக்கு உண்டு. முன்னாள் பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவருமாக இருந்த ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் 1991 நடத்தப்பட்டது 10வது மக்களவைத் தேர்தல். PV நரசிம்மராவ் தலைமையில் காங்கிரஸ் சிறுபான்மை அரசை அமைத்தது. கூட்டணி ஆட்சியாகவும் இல்லாமல், தனிப்பெரும்பான்மை பெற்ற ஆட்சியாகவும் இல்லாமல், சிறுபான்மை அரசாகவே பிரதமர் ஒருவர் தனது 5 ஆண்டு பதவி காலத்தை நிறைவு செய்த சாதனையை படைத்தது இந்த மக்களவைத் தேர்தல் தான். 1996 நடைபெற்ற 11வது மக்களவைத் தேர்தலில் எந்த ஒரு கட்சியும் தனிப்பெரும்பான்மை இல்லாத நிலையில் முதலில் வாஜ்பாய் தலைமையிலான பாஜகவும், பின்னர் தேவகவுடா தலைமையிலான ஐக்கிய முன்னணியும், அதன் பிறகு குஜராத் தலைமையில் மீண்டும் ஐக்கிய முன்னணியும் ஆட்சி அமைத்தன. 3 பிரதமர்களை சந்தித்த மக்களவை என்பது 10வது மக்களவையின் குறிப்பிடத்தக்க நிகழ்வு என்கின்றனர் அரசியல் வல்லுநர்கள். ஐக்கிய முன்னணியின் ஒற்றுமையின்மையால் 2 ஆண்டில், அதாவது 1998 12வது மக்களவை தேர்தலை சந்தித்தது இந்தியா. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி அதிமுக உள்ளிட்ட பல மாநில கட்சிகளின் ஆதரவுடன் 2வது முறையாக ஆட்சி அமைத்தது. 13 மாதங்களை தொடர்ந்த தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சி கவிழ்ந்தது. இந்தியா வெற்றிகரமாக அணு ஆயுத சோதனை நடத்தி தன்னை அணு ஆயுத வல்லரசாக அறிவித்துக் கொண்ட வரலாற்று நிகழ்வு அரங்கேறியது இந்த மக்களவையில் தான். இதன் பின்னர் கார்கில் போரை தொடர்ந்து 1999 நடந்த 13வது மக்களவைக்கான தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது. இந்த முறை திமுக இந்த கூட்டணியில் அங்கம் வகித்தது. தனது 5 ஆண்டு பதவி காலத்தை நிறைவு செய்த முதலாவது காங்கிரஸ் அல்லாத பிரதமர் என்கின்ற பெருமையை அடல் பிகாரி வாஜ்பாய் பெற்றார். 2004 நடைபெற்ற 14வது மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையில் அமைந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஆட்சிக்கு வந்தது. சீக்கியரான டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமரானார். இந்தியாவின் முதலில் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருவர் பிரதமரான வரலாற்று முக்கியத்துவத்தை இந்த மக்களவை பெற்றது. 2009 நடத்தப்பட்ட 15வது மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. தொடர்ந்து 2 முறை பிரதமராக பதவியேற்ற நேருவின் குடும்பத்தை சாராத ஒருவர் என்கின்ற சாதனைக்கு சொந்தக்காரரானார் டாக்டர் மன்மோகன் சிங். இந்திரா காந்திக்கு பிறகு மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர் பிரதமராக பதவியேற்றார் என்கின்ற முக்கியத்துவம் 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற 16வது மக்களவை தேர்தலுக்கு உண்டு. இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே சராசரியாக 66.38% வாக்குகள் பதிவாகி புதிய சாதனை படைத்ததும் இந்த தேர்தல் தான். 2019 நடத்தப்பட்ட 17வது மக்களவை தேர்தல் கால் நூற்றாண்டுக்கு பிறகு தனிப்பெரும்பான்மையுடன் ஒரு கட்சி ஆட்சி அமைத்தது என்கின்ற வரலாற்றை படைத்தது பாஜக. மேலும் 10 ஆண்டுகள் பதவி வகித்த காங்கிரஸை சாராத ஒரு கட்சியின் பிரதமர் மற்றும் நேரு, இந்திரா காந்தி, மன்மோகன் சிங் ஆகியோரை தொடர்ந்து 2வது முறையாக வெற்றி பெற்று பிரதமராக பதவியேற்றார் என்ற பெருமைக்கு உரியவரானார் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி. தற்போது 7 கட்டங்களாக நடைபெற இருக்கும் 18வது மக்களவை தேர்தல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இந்தியாவில் இதுவரை நடந்த ஒவ்வொரு மக்களவை தேர்தலும் ஏதாவது ஒரு வகையில் சாதனை படைத்திருக்கிறது அல்லது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. இந்த மக்களவை தேர்தல் எத்தகைய சாதனையை அல்லது முக்கியத்துவத்தை ஏற்படுத்த இருக்கிறது என்பதை காண காத்திருக்கின்றனர் இந்திய மக்கள்.